ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாற்றுவதற்கு அனைத்து பங்குதாரர்களும் கூட்டாக பாடுபட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். டெல்லியில் கர்தவ்ய பவன் எனப்படும் கடமை மாளிகையை திறந்து வைத்து பேசிய அவர், கடமை பாதை, புதிய நாடாளுமன்ற கட்டிடம், புதிய பாதுகாப்பு அலுவலக வளாகம், பாரத் மண்டபம் என அந்த வரிசையில் தற்போது கர்தவ்ய பவன் இணைந்துள்ளதாக கூறினார். வளர்ந்த இந்தியாவை வடிவமைக்கும் கொள்கைகள் இந்த கட்டமைப்புகளிலிருந்தே வகுக்கப்படும் என்றும், வரும் தசாப்தங்களில் நாட்டின் பாதை இந்த நிறுவனங்கள் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் தற்போது டெல்லி முழுவதும் 50 வெவ்வேறு இடங்களில் இயங்கி வருவதாகவும், அவற்றின் வாடகை செலவு மட்டும் ஆண்டுதோறும் 1500 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவோம் என்றும், இந்தியாவில் தயாரிப்போம், சுயசார்பு இந்தியா ஆகியவற்றின் வெற்றி கதைகளை எழுதுவோம் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியா மீதான இறக்குமதி வரியை 50% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுடன் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் டிரம்ப், இந்தியா மீது ஏற்கனவே 25% வரி விதித்திருந்தார். மேலும் இந்தியா தனது முடிவை மாற்றிக் கொள்வதற்கு டிரம்ப் 24 மணி நேரம் கெடு விதித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வதாக அறிவித்த சில மணி நேரத்தில் இந்தியா மீது மேலும் 25% வரி விதித்து அதிர்ச்சி தரும் அறிவிப்பை டிரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பால் உலக அளவில் வேறு எந்த நாட்டின் மீதும் விதிக்கப்படாத அளவில் அதிகபட்சமாக இந்தியா மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு அடுத்த 21 நாட்களுக்கு பிறகு அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ள டிரம்ப் இது தொடர்பான கோப்புகளிலும் கையெழுத்திட்டுள்ளார். இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா கூடுதலாக 25% பரஸ்பர வரி விதித்தது நியாயமற்றது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்தியாவின் இறக்குமதிகள் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டவை என்றும், 140 கோடி இந்திய மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒட்டுமொத்த நோக்கத்துடன் செய்யப்படுவதாக கூறியுள்ளது. இந்த விஷயங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளதாகவும், அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.